Hey guys, welcome to Ramvarsha vlog. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான ராகி பிஸ்கட் தான் பார்க்க போறோம். ராகி பிஸ்கட்டா குக்கீஸா? ராகி குக்கீஸ். ராகி குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இத வந்து நாங்க பண்ணனும்னு சொல்லி ஒரு 2 வாரமா நாங்க பிளான் பண்ணி பண்ணவே முடியல. பாப்பா வந்தாங்க. அவங்க இருக்கும்போது பண்ணலாம்னு பார்த்தா இவங்க வெளிய போயிட்டாங்க. கொஞ்சம் ஷாப்பிங்காக போயிட்டாங்க. நம்ம மசாலா ஐட்டம்ஸ் திங்ஸ் வாங்குறதுக்கு. ஆமா. எதுவும் டைம் இல்ல. இன்னைக்கு தான் ஒரு வழியா நமக்கு டைம் கிடைச்சிருக்கு. சோ இன்னைக்கு வந்து சண்டே நாங்க இத பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எங்க வெளிய போலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலி எங்கன்னா ஒரு கடைக்கு போகலாம், சின்ன பாட் இதுவெல்லாம் வாங்கலாம், க்ளே பாட்லாம் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வெளியே கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் எங்களுடைய பிளானிங் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி வந்து சரி வந்து ராகி குக்கீஸை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே இருந்துட்டோம். ஓகே பண்ணிடலாமா? ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஆமாம், காலையிலே செஞ்சு வச்சுருந்தா ஈவினிங் வந்தோம்னா சாப்பிட்லான்னு. என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்? இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூடவா? முருங்கைக்காய் ஒருத்தவங்க வந்தாங்க, உடம்புக்கு நல்லதில்ல, அதனால எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஓ அப்படியே? நான் கூட என்னடா இது முருங்கைக்காய் சிப்ஸ் மாதிரி முருங்கைக்காயில் குக்கீஸ் செய்யணும்னு நினச்சிட்டேன். இது வந்து ராகி மாவு 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இது நாட்டு சர்க்கரை 125 கிராம், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இது 1 ஸ்பூனு, இது பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, இது வந்து சால்ட்டு. நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் பட்டர் வந்து ஒரு 80 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளை. ஓகே, ஒயிட் முட்டை எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு முட்டையோட இது. வாங்க நெக்ஸ்ட் நம்ம அதை எதில் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாராவோட ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறோம். அப்படியா? ஆமாம். ஸோ இது வந்து பற்றி நம்ம ஆல்ரெடி அம்மா சமையலில் ஃபுல்லாக இது பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இதிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இதில் நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் க்ரீமு, அப்புறம் கேக் பெட்டரா நீ பேச ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்டரா பேசு, பட்டரா பேசு. பெட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி மாவு அதெல்லாம் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம குக்கி பண்ண போகிறோம், இதில் தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜூஸர், நல்லா கண்ணாடி கண்ணாடி பவுல் நல்லா திக்காக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. நம்மளுக்கு நல்லா நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம ஏதாவது ஜூஸ் போடணும்னா நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு போடணும். இது அப்போதான் இது தூக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது வந்து நீங்கள் தெம்பா இருக்கிறது ஜூஸ் குடிக்க தேவையில்ல, சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் இந்த ஜூஸே போட முடியும். அந்த மாதிரி ஒரு ஜூஸ். இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கெபாப் பண்ணலாம். இதில் ஆக்சுவலி வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நூடுல்ஸ் நாங்கள் வந்து நூடுல்ஸ் தான் பிளான் பண்ணோம். நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் சரி ஓகே இன்னொரு நாள் பண்ணலாம். கண்டிப்பா இன்னொரு நாள் நூடுல்ஸ் நம்ம ரெடிமேட் நூடுல்ஸே ரெடி பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நூடுல்ஸ் செய்யலாம். ஆமாம், ஸோ இதிலே நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம அம்மா சமையலோட ஹெல்த் மிக்ஸ் இது. டெய்லியுமே நானும் அத்தையும் காய்ச்சி குடிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாகவும் 2 பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி சாப்பிடுவோம். முன்னாடி இல்லை பின்னாடி அந்த மாதிரி. அத்தை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்ருவாங்க. நான் வந்து ஒன்று 7 o'clock சாப்பிடுவேன், இல்லைன்னா 10 o'clock மேலே சாப்பிட்ருவேன், குடிச்சிருவேன். இதை நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும் எனக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து அகரா பற்றி நிறைய பேர் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டோம். இதோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலி வந்து இதில் மோடெல்லாம் 1 2 3 அண்ட் தென் வந்து 6 வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ பேக்லேயுமே ரிவர்ஸுமே பண்ணிக்கலாம். இதோடைய அகோரோட எல்லா ப்ராடக்ட்ஸோடையுமே என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து செட் பண்ணல அப்படின்னா ஆனே ஆகாது. இது பாருங்கள், இது வந்து ஓப்பன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீல் இதுவுமே ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் எல்லாமே. ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து கெபாபு, ஜூஸு, உங்களுக்கு அப்புறம் வேறு என்ன கேக்கு. ஸோ இன்னொரு நாள் கேக்கும் நீ பண்ணிக்காமி, ஒரு நாள் கேக்கும் பண்ணிக்காமிக்க சொல்கிறேன். இதிலே நம்ம எல்லாமே பண்ணிடலாம், ஒரு நாள் ஒன்று பண்ணிடலாம். ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த டூல்ஸை மாட்டிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபிட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பண்ண போகிற? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து பெட்டர் குவாலிட்டியில் போட்டுக்கோங்க. இது வந்து அன்சால்டட் பட்டர். அப்படியா? ஆமாம், அன்சால்டட் தான் யூஸ் பண்ணுமா? ஆமாம் அன்சால்டட் தான் யூஸ் பண்ணுவோம். கைஸ் அன்சால்டட் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்குமா. அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம்.
ஓ யூஸ்வலாக வந்து சுகருக்கு பதில் நம்ம நாட்டு சக்கரை. ஓ ஹெல்த்தியான இதுவா இல்லை இது? சுகருமே போட்டுக்கலாம், நம்ம நாட்டு சக்கரையுமே போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் நீ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி போடுறதுனால வந்து அப்படியே ட்ரெடிஷ்னல் குக்கீஸாக பண்ணுறாங்க. அடடே. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு அப்படியே மீடியமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல இது நல்லா வந்து க்ரீமியாக வரணும். அப்படியா? நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராகி ஃப்ளார் போட்டுக்கலாம். கைஸ் இந்த ராகி ஃப்ளாருமே நம்மக்கிட்ட கிடைக்குது. இப்போ வந்து ஆடி மாதன்றதுனால நம்ம அம்மா சமையலுடைய வெப்சைட்டில் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறேன் நான்? நிறைய பேர் கூழ் காய்ச்சுவீங்க, அதனால நம்ம கிட்டேயும் வாங்கி நீங்கள் காய்ச்சிக்கலாம். ஆனால் நாளைக்கு காய்ச்சறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வாங்கக்கூடாது. ஒரு மண்டே போல் போட்டிங்கனாலே உங்களுக்கு 2 டேஸில் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா மினிமம் 2 டேஸில் கிடச்சிரும். இல்லை அர்ஜென்ட்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆர்டர் போடுங்க. ஆனால் வந்து டன்ஸோ ரேப்பிடோ அந்த மாதிரி தான் போட முடியும், அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். அதனால தான் முன்னாடியே நாங்கள் ஆர்டர் போட சொல்லிடுறது. இந்த மாதிரி ராகி எப்படி சொல்கிறது, ராகியில் பசங்களுக்கு குக்கீஸ் செஞ்சு கொடுக்கும்போது ராகி கோதுமை இதில் எல்லாமே பண்ணலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கு வந்து வெளியே வாங்கி கொடுக்கறத விட நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாளில் கெட்டு போகிறது இல்லை, நம்ம 1 வீக் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு சண்டே டைமில் ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வீக் ஃபுல்லாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இதில், அப்படியே வந்து சால்ட்டும் போட்டுக்கலாம். ஸோ பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை ஆமாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இது சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும்ன்றனால நான் சும்மா போட்டிருக்கேன். ஆமாம், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுறலாம். எதுக்காக அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த யூஸ்வலாக குக்கீஸே வந்து நல்ல ஃப்ளஃபியாக கொஞ்சம் இதுவாக இருக்கும், குஃப்னு வரும். பசங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அது இல்லை அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் கொஞ்சம் சேர்த்தோம். பட் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதை நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நம்ம பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிஸ்கெட் இது பண்ணிக்கலாம். ரவுண்டாக பண்ணிவிட்டு நம்ம எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்படியே நம்மக்கிட்ட இந்த ஷேப் இருக்கும் இல்லைங்களா, அச்சு மோல்டு இருக்கும், அதுலேயே நம்ம ஷேப் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ஷேப்பு அப்படியே நம்ம 1 ஸ்பூன் வச்சு எடுத்துருவோம். நம்மளுடைய ராகி குக்கீஸை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக டிசைன்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மேலே வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இன்னும் இதுவே நான் ரெடி ஆகலை, அதுக்குள்ளே ஒருத்தன் பாருங்க பின்னாடி இந்த கத்திட்டு இருக்கான். வாசனை வந்துடுச்சா? வேணுமா? டேய் சிம்பா, வேணும். அங்கே பாருங்க வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வேணுமா? டேய் இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாதுடா, ஃபர்ஸ்ட்டு போடா அந்த பக்கம். பார்க்குறான் பாருங்க கேடி, ஸ்மெல்லு வந்த உடனே கேட்குறான், என்னடா நீ தான் என்னன்னு கேட்டே இருக்க. இவன் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு, என்ன அசிங்கப்படுறதே எனக்கு வேலை. பாருங்க திட்டுறான் பாருங்க, எதுக்கா வீடியோ எடுக்கிற? டேய் சிம்பா உனக்கு கிடையாது, நோ ராகி பிஸ்கெட், நோ. போ உன்னுடைய பிஸ்கெட் சாப்பிடு, எதுக்கு உனக்கு ராகி பிஸ்கெட்டு? இங்கே பார் சிம்பா, ரெடி பண்ணிட்டு பார்ப்போம், சாப்பிடுவான். ஸோ இதில் வந்து நமக்கு சாக்கோ சிப்ஸ் எப்படி மேலே போட்டுக்கலாம், மேலே லைட்டாக ஆமாம் போடாமலே வச்சுக்கலாம். சில இதில் போட்டு வைப்போம், சில இதில் போடாமலே வைக்கலாம் சொல்லிட்டு. இப்போ ஓடிடியை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் முன்னாடியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன் டைமிங்கு, 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் நமக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ராகி குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹீட்டில் இருக்கு, செம்ம ஹீட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அது ஹீட்டில் இருக்குது, கொஞ்சம் ஹீட் வந்து குறையட்டும், அதுக்கப்புறமா பாக்ஸ் கொஞ்சம் ஆறட்டும். அப்படியே நம்ம வெளியே போகிறோம் இல்லைங்களா, அப்படியே இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். ஸோ கீழே வந்து செடியெல்லாம் வச்சாச்சு, இப்போ மேலே வந்துட்டோம். ஸோ இந்த வரலட்சுமியோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மேடம்க்கு வந்து மெட்டர்னிட்டிக்காக இப்போ சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம், வெப்சைட் அண்ட் வந்து வாட்ஸ்அப் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். காய்ஸ் நாங்கள் வந்து வீட்டில் குக்கீஸ் செஞ்சுட்டு இங்கே வந்துட்டோம், ஈசிஆர் வந்தோம். ஸோ
ஸோ சும்மா இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம், ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களும் நிறைய பேர் ஈஸியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவீங்க. வா, இதெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அப்படியே வாங்கி வச்சேன்னா இது வந்து ஒரு இது மாதிரி இந்தா எடு ஆடு மாதிரி நல்ல ஒரு மாடலில். ஸோ நம்ம சில பேருக்கு லைக் பண்ணுவாங்க இதெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுற இடத்துல. இது பாருங்கள், பாட்ஸ் எல்லாம் நம்ம செடி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாட்டு, அப்புறம் புத்தர் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், செடி வைக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் உள்ளே வேறு இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் டெரக்கோட்டா இவங்களுடைய கடை வந்து ஆல்ரெடி எங்கே இருக்குது, வள்ளுவர் கோட்டமில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஈசிஆர்லேயும் ஒரு கடை இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே தான் வந்து பார்க்கலாம், ஏதாவது குட்டி குட்டியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து அங்கே முடிச்சுட்டு சும்மா அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம். ஏன்னா வந்து இப்போலாம் வீக்லி ஈஸியாக வந்துட்டோம். செம்ம ஹாப்பியாக இருக்குது. சும்மா அப்படியே ஜாலியாக போயிட்டு ஒரு இது பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். ஸோ ஆமாம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிடுறோம். இங்கே வந்து அங்கே எல்லாமே பார்த்தாச்சு. சில திங்ஸ் ஒரு 2-3 திங்ஸ் தான் வாங்கணும், ரொம்பலாம் வாங்கலை. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. குக்கீஸுங்க குக்கீஸுங்க காரில் இருக்கா இருக்கேனால. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வீட்டில் போய் அதை டேஸ்ட் பண்ணியா காமிக்கிறது எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்னடா அது டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்கள் அக்காவே குக்கீஸ் செஞ்சு அதை வீட்டிலே வச்சுட்டு வந்திருக்கோம். உங்கள் அக்கா ஆளுக்கு ஒரு ஐஸ். என்னங்க ஐஸ், குக்கீஸை கடைசி சாப்பிடவே இல்லை. சரி வீட்டுக்கு போயிட்டு அதை வீட்டில் போயிட்டு அதை கண்டிப்பாக வந்து நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குது. பீச்சை பாருங்கள். அதானே பார்த்தேன். நீ மட்டும் சாப்பிட்டுட்டு அதை நான் வச்சுட்டு வந்தேன். நான் கூட காரில் வச்சுட்டு வந்துருச்சுன்னு நினச்சா சாப்பிட்டு பார்த்து நம்ம ஒரு வேளை நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா நீ எடுத்துட்டு வந்திருப்பியே, நல்லா இருக்குன்னு வச்சுட்டு வந்துட்டு. சகாய்ஸ் இங்கே பாருங்க, வாவ் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி பீச்சுக்கு வீக்லி ஒன்ஸாவது வாங்க, நல்லா ஜாலியாக இருக்கு. ஃபேமிலியோட ஆமாம் மந்த்லி ஒன்ஸாவது வாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் நம்ம மெரினா பெசன்ட் நகர் அங்கே வந்து க்ரௌடாக இருக்கும் எப்பயுமே. நீங்கள் என்னென்னா ஒரு ஈஸியாக போல் வரும்போது வந்து ஒரு அமைதியாக இருக்குது, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஒரு ஜாலியாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து நாங்கள் கொஞ்சம் க்ரௌடு இருக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த சந்துக்குள்ளே நுழைஞ்ச ஆமாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி போகும்போதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் காலியாக இருக்கும் அப்படியே. ஸோ இதுதான் எங்களுடைய வீக்கெண்ட். அடுத்து சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். ஆமாம், டேஸ்ட் பண்ணி காமிக்கிறோம், வீட்டுக்கு போய் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அடுத்து சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய். ஸோ காய்ஸ், இதுதான் நம்ம செஞ்ச குக்கீஸ். ஆமாம், அடுத்த வாரம் ஸ்டீ வந்தால் கொடுத்துட வேண்டியது தான். எப்படி இருக்கு, நீயே செஞ்சு சாப்பிட்டுட்டு நீயே சொல்லு, நல்லா இருக்கா? இது மட்டும் நாட்டு சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருந்தாங்க. ட்ராவல் பண்ணி வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இதை காமிக்கணுன்றதுக்காக வந்து இப்போ வீடியோ எடுத்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.